அப்புறம் மாணவர்களுக்கு வந்து தரமான கல்வி கொடுத்தாங்க, உடனே சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனா நடுவுல ஒரு டிவி ஒன்று கொடுத்து அதன் பிறகு மிக்சி கிரைண்டர்னு வந்தாங்க பாத்தீங்களா, அங்கிருந்து தான் வீழ்ச்சியா. டிவி வந்து நீயா நானா அப்படிங்கிற போட்டியில விஜய் அவர்கள் உள்ள வந்ததுதான் ஏமாற்றம்ங்கிற. குறிப்பா ஒண்ணு சொல்றேன், 5 தலைநகரம்லாம் ஃபெயிலியர் மாடல். அது சொன்னா அவர் திட்டுவார், இல்ல தம்பி உங்களுக்கு புரியாது, அதெல்லாம் நான் செயல்படுத்தி காட்டுவேன்னு பேசுவார். ஆனா எங்களுடைய கேண்டிடேட்ஸ் கிட்ட பணம் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பணம் இல்லாதவன் தேர்தலில் நிற்க முடியாதான் அந்த கேள்வியை நீங்க 2 எலெக்ஷனுக்கு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட மாற்றம் வரும். அந்த பிரச்சாரத்தை தானே சார் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறாங்க. பணமும் வாங்காதீங்க, பணம் வாங்காம எனக்கு ஓட்டு போடுறவங்க போடுங்கன்னு சொன்னா மக்கள் போட தான் போடுவாங்க. மாற்றத்தை நீங்க இப்படிதான் கொண்டு வரணும். எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணா வந்து கிராம கிராமமா போய் தான் கேட்டாரு. விஜய் அண்ணா போவாரா? இன்னைக்கு நகை விற்கிற விலையில கொண்டு போய் நான் 8 கிராம் கொடுப்பேன், 1 பவுன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 2500 சொல்லியிருக்காருல. இந்த 2 ஸ்கீமை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே 90,000 கோடி வருஷத்துக்கு தேவை. ஏன் அவ்வளவு கேள்வி கேட்கிறோம்னா, இதெல்லாம் நீங்க கணக்கு போடாம சொல்லியிருக்கீங்கிறது தான். இதெல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் நம்ம கொடுத்தா ஒருவேளை நமக்கு வாக்கு வந்துருமோ. சண்டைக்கு வராதவங்களை கூட வாங்க சண்டை போடலாம், வாங்க பழகலாம் மாதிரி வாங்க சண்டை போடலாம்னு கூப்பிடுறோம். ரஜினி அவர்களே அந்த மேடையில பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. அஜித் அவர்கள் அவர் பாட்டுக்கு ரேஸ் போறாரு, அவர் துபாயில செட்டிலானா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இன்னும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் சூர்யா ரசிகர்களையும் தான் வம்பு இழுக்கல. யார் பண்ணுவாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்மூடித்தனமான அந்த திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நாளைக்கு இவங்களால அந்த விஷயத்தை வச்சு ஓட்டுலாம் வாங்க முடியாது. எல்லாத்துக்குமே திமுக காரணம்னா மக்கள் சொல்லாங்க, அப்ப திமுக தானே காரணம், நாங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டுக்கிறோம், உங்களுக்கு போடாம விட்டேன். இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது, ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகா வர்சஸ் நாத்தாக்கா அப்படிதான் இருக்கும். இப்படிதான் களம் இருக்குது. மாறுச்சுன்னா மே 4ஆம் தேதி நம்ம மாறினதை நம்ம பேசுவோம். ஏன்னா டேட்டா வச்சுதான் பேச முடியும். இடையில இன்னும் 33 நாள் இருக்கே சார், மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? மாறலாம், மாறாமலும் போகலாம். அதிமுக பிரைம் பொசிஷனுக்கு வரலாம், இல்ல அதிமுக 2வதுலயே இருக்கலாம். 3வதுக்கு போறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. அது கஷ்டமா இருக்கும் ரொம்ப. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வருஷம் ஃபீல்ட்ல இருந்திருந்தாருன்னா ஏதாவது ஒரு திராவிட கட்சி 3வதுக்கு போகும்னு சொல்லலாம். நான் இப்பவும் அதிமுகன்னு சொல்ல, ஏதாவது ஒரு திராவிட கட்சி. அவர் ஃபீல்ட்ல இல்லை, அவர் இப்பதான் வரவே போறாரு. கிட்டத்தட்ட 8 மாவட்டத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு இது வரைக்கும். 8ஓ 10ஓ அவ்வளவுதான் போயிருக்காரு. பட் இந்த 2 தலைவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் 2 முறை போயிட்டு வந்துட்டாங்க இந்த 5 வருஷத்துல. அதெல்லாம் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க அண்ணாமலை அவர்கள் பிஜேபி வெளியில போன பிறகு கொஞ்ச நாள் தான் இருக்குது அதிமுகவுக்கு தங்களுடைய பொசிஷனை காமிக்கிறது. அதுக்குள்ள விஜய் உள்ள வந்துட்டார். விஜயை ரிகக்னைஸ் பண்ணது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அவங்க விஜய் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா ரிகக்னைஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். டிஎம்கே இன்னமும் அதை பண்ணல. என்ன மாதிரி சொல்றீங்க? எப்படின்னா 27 அக்டோபர்னு நினைக்கிறேன் அவர் விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டி. அப்புறம் 3 நாள், சரியா 3 நாள் நினைக்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பத்திரிகையாளர் சந்திப்பில். சார், திமுகவை திட்டினார் விஜய் அவர்கள், அதிமுகவை திட்டவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து அதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ நாங்கள் நல்லா ஆட்சி பண்ணியிருப்போம்னு விஜயே நினைக்கிறாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு வேலிடேஷன். அதிமுக வந்து விஜய் கிட்ட ஒரு வேலிடேஷனை எதிர்பார்த்த மாதிரி ஒரு வார்த்தை. 30 வருஷம் ஆட்சி பண்ணவங்க நீங்க விஜய் கிட்ட வேலிடேஷன், அப்போ அவர் அவங்கள மட்டும் திட்டுறாரு, உங்களை திட்டலையே என்னும் போது பரவாயில்லங்க அவர் இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அப்ப நாங்க நல்லா தான் ஆட்சி பண்ணியிருப்போம் அப்படின்னு விஜய் கிட்ட வேலிடேஷன் எதிர்பார்த்தாங்க பாத்தீங்களா? அது வந்து உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் மிஸ்டேக்கா நான் சொல்லுவேன். அங்கிருந்து தான் அப்போ விஜய் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை எடுப்பாரு, விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிப்பாரு, ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸை எடுப்பாருன்னொடனே அவரோட அலையன்ஸுக்கு போகலான்னு பார்த்தாங்க. அதில் தவறு இல்லை. ஆனால் விஜய் கட்சி வந்து அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஹை மாரல் கிரவுண்டில், ஹை ஹார்ஸில் அவங்க உட்காந்துக்கிட்டு நாங்கள் 117ன்னு கேட்டாங்க. அவங்க இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும்.
90+ DCMலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது ஆதவ அர்ஜுனா தான் சொல்றாரு, விஜய் சொல்லுங்க. இவங்க வச்ச டிமாண்ட்ஸா சொல்லல பாத்தீங்களா? அப்ப கூட அத இது இவங்க வச்ச சொன்னாங்க டிமாண்ட் தாங்க. அப்படின்னு சொல்றாரு. இது இவங்க வச்ச டிமாண்ட் தான். அவர் சொல்லும்போது சொன்னாங்க. அவர் சொல்லும் போது அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவரு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற ரஜினியை வம்படியா பிடிச்சி இழுக்கிறாருல, ம், அவரை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? ம், 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 புரியுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்களை எலிவேட் பண்றதா நினைச்சுக்கிட்டு, விஜய் அவர்களை பாராட்டுவதாக நினைத்து கொண்டு, அவர் அரசியலுக்கு வந்ததை வந்து உலகத்தில் நடக்காத ஒரு விஷயமாக நினைத்து அவரை எலிவேட் பண்றதா நினைச்சுக்கிட்டு மற்ற நடிகர்களினுடைய ரசிகர்களை அந்நியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தாவேக்கா. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. அந்நியப்படுத்துறாங்க. ம், ரஜினி அவர்களை அந்த மேடையில பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. அதே மாதிரி அஜித் அவர்கள் அவர் பாட்டுக்கு ரேஸ் போறாரு. அவர் துபாயில செட்டில்னா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவர் பணம் சார் அது, அவர் பணம் சார் அது. நீங்க விஜய் அவர்கள் வந்ததை நீங்க பாராட்டி பேசலாம். அவங்கள மாதிரி இவர் ரேஸுக்கு போல, இவர் பாருங்க வந்திருக்காங்கன்னும் போது அது வந்து அந்த ரசிகர்களை அந்நியப்படுத்தும். நீங்க அந்த பேச்சை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல, ஓகே. நீங்க பாட்டுக்கு உங்க தலைவரை எலிவேட் பண்ணிட்டு போங்க. கம்பேரிசன் பண்ணீங்கன்னா மற்ற ரசிகர்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் சூர்யா ரசிகர்களையும் தான் வம்பு இழுக்கல. யார் பண்ணுவாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யாராவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அவங்களுக்கு மற்றவங்கள போட்டு போட்டு இழுக்கிறது. சண்டைக்கு வராதவங்களை கூட வாங்க வாங்க சண்டை போடலாம், வாங்க பழகலாம் மாதிரி வாங்க சண்டை போடலான்னு கூப்பிடுறாங்க. அது என்ன அவசியம்? ரஜினி அவர்களை இழுக்க வேண்டிய கட்டாயம் எங்கே இருந்தது? இப்போ என்ன ஆச்சு? அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக வேண்டிய அவசியம் இருக்கா? அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், அதுக்கு ஒரு அப்பாலஜி பண்ணணும். அந்த மேடையில் அவர் என்ன பேசுகிறார், ஆதவ அர்ஜுனா அவர்கள் 90 கொடுத்தாங்க சார். யார் சார் கொடுத்தாங்க? அதை சொல்லணும்ல நீங்கள். இல்லை, அந்த ரஜினி விவகாரத்திலேயே ரஜினி அவர்களை மிரட்டினது திமுகங்கிறார்ல, கட்சி அரசியலை விட்டு விலக சொன்னது. ரஜினி அரசியலுக்கு வர சொன்ன பாஜகவை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்ககிட்டயே எங்கேயோ ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, உங்களுக்கு பேசணுங்கிறத மட்டும்தான். அது தேவையே இல்லை. அந்த 5 நாள் அந்த விவாதமே தேவையில்லை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அவங்கள வந்து பாசிட்டிவ் இமேஜ்ல வச்சுக்கணும். இவங்க திரும்ப திரும்ப நெகட்டிவ் இமேஜுக்கு எப்படி போறதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த பேசினார்னா 2 நாள், 1.5 நாள், 2 நாள் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுற கான்ட்ரவர்ஷியல் கமெண்ட்ஸ் 1 வாரம் 2 வாரத்துக்கு விவாத பொருளா மாறுது. எல்லாமே சோசியல் மீடியா ஃபுல்லா அதை பத்தி தான் பேசுறாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இவங்களை எலிவேட் பண்ணுதுன்னு. அது மாறா என்ன ஆகுதுன்னா, ஏன் சும்மா இருக்கிறவங்களெல்லாம் போட்டு வம்பு எடுக்கிறாங்க? ஏங்க, அவருக்கு 76 வயசு ஆகி போச்சுங்க. அவர் வந்து அரசியல்லேருந்து ஒதுங்கி 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அவர் பாட்டுக்கு சிவனேன்னு படம் நடிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறார். அவரை போட்டு எதுக்கு வம்படியாக இழுக்கணும் நீங்க? அஜித் இங்கே எங்கேயா சீனில் இருக்காரா? அவர் பாட்டுக்கும் அவர் பேஷன் என்னவோ அதை பண்ணிட்டுருக்காரு. அதை கொஸ்டின் பண்ணுறது, வேற யாராவது ஏதாவது பிரச்சனை அதை பண்ண வேண்டியது. இவங்களுடைய அந்த கண்மூடித்தனமான அந்த திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நாளைக்கு இவங்களால அந்த விஷயத்தை வச்சு ஓட்டுலாம் வாங்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே திமுக காரணம்னா மக்கள் சொல்லாங்க, அப்ப திமுக தானே காரணம், நாங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டுக்கிறோம், உங்களுக்கு போடாம விட்டா என்ன பண்ணும்? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லணும்ல. இல்ல, அந்த இடத்துல தானே சார் அதிமுகவை பொருட்படுத்தாம புறந்தள்ளிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. அவங்க பொருட்படுத்தாம இருக்கலாம், அவங்க புறம் தள்ளலாம். ஆனா அதிமுகவுக்கான அந்த 21% ஓட்டு எங்கேயும் போகாது. அது அங்கதான் இருக்கும். ஓகே. நான் லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் லாங்கா ஆட்சி செய்த பிறகும் கூட ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் தாண்டி ஒரு 33% அதிமுக அலோன், அவங்க மட்டும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த கட்சியை நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் யாருமே பண்ணக்கூடாது. செயல் இழந்திருக்கலாம், அவங்களுடைய ஓட்டர்ஸ் சைலண்ட் ஆயிருக்கலாம், அவங்க எல்லாம் எழுந்து வருவாங்க. அதுவும் பாஜகவோட கூட்டணியில இருக்கும்போது இந்த முறை ஏன் சார் அது வராதுன்னு சொல்ல முடியும் நம்மளால? இல்ல, 33% ஏன் வரமாட்டாங்கன்னா, அன்னைக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு போச்சு. இன்னைக்கு ஆன்டி டிஎம்கேங்கிறது வந்து ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் தமிழ்நாட்டுல. அந்த ஓட்டு விஜய்க்கு போகுமோங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அனாலிசிஸ், ஹைபோதசிஸ். அப்ப விஜய் தான் இங்க கீ ஃபேக்டரா?
விஜய் தான் கீ ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல. ம். அதை தான் சொல்றோம், விஜய் கீ ஃபேக்டருங்க. அதனால நெகட்டிவ் பப்ளிசிட்டிலாம் பண்ணாதீங்க. அவர் பேசுற பாசிட்டிவிட்டியை மட்டும் கொண்டு போய் நீங்க பாருங்க. ஏன்னா உங்களை ஏகப்பட்ட பேர் நம்புறாங்க, இளைஞர்கள்லாம் நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புறாங்க. அதனால தான் நீங்க 2000 ரூபாவை 2500 மாத்தாதீங்க. இந்த 2000 வாங்குறவங்கள நாங்க குறைப்போம்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கான ஓட்டுகள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து உங்களுடைய அரசியல் மீது நம்பிக்கை வைப்பாங்கன்னு நான் சொல்றேன். பஸ்ஸு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டவுன் பஸ்ல கொடுக்குறாங்க, நாங்க எல்லா பஸ்லயும் கொடுப்போங்கிற